ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இன்றைக்கி என்னுடைய நாள் எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். நம்ம எப்பயுமே ஒரு பேபி வச்சுருக்கோன்னா ரொம்ப கஷ்டங்க. நம்ம குழந்தைங்களுக்கான வேலையும் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு படிக்கவும் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய குட்டியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே டெட்டால் போட்டு வச்சிட்டோமா, கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறம் காய போட்டுக்கலாம். அப்புறம் புதுசாக ஒரு செடி வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். டீக்கு மேக்ஸிமம் நாங்கள் இஞ்சி டீ குடிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருநீற்று பச்சை, கற்பூரவள்ளி இதெல்லாமே இந்த தலையை பிச்சு அதை டீ கொதிக்கும் போது போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். சளி இருமல் அதிகமாக வராமல் இருக்கும். நீங்கள் டீ லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தலைகளையும் போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஹெர்பல் டீயாக இருக்கும். டேஸ்ட்டும் அது நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி மோடில் தான் டீ குடிப்போம். ஓகே, டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரமாக ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா சக்கரவள்ளி குட்டித்தம்பிக்கு எந்திரிச்சோடனே மார்னிங் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும். தம்பிக்கு 10 மந்த் ஆகுது. ஸோ அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தணும். அதனால் அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிவிட்டு டீயை குடிச்சிட்டு அமைதியாக ஒரு ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாவது படிக்க டைம் கிடைக்கணும். அவன் தூங்குற டைமில் மட்டும்தாங்க எனக்கு டைமு, மற்றபடி எதுவுமே எனக்கு டைம் கிடையாது. அந்த டைமில் என்னோடய வேலை, அவனோட வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரே பயமாக எந்திரிச்சோன்னு வந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் சாரோட பொம்மைகள் தாங்க. வீடு பூரா சாரோட பொம்மைகள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இல்லாத வரைக்கும் நம்ம எவ்வளோ என்னாலும் வீட்டை நீட்டாக வச்சுக்கலாம். நான் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் வீட்டை நீட்னஸாக வைக்கவும் முடியாது. அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே அவங்க எந்திரிச்சிடுவாங்க. மற்ற வேலையும் பார்க்க முடியாது, சமையல் வேலையும் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டங்க. நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பேபியை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது சீரியம் படிக்க எப்படியா ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து எழுத ஆரம்பித்தாச்சு. நான் பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேஜர். ஸோ மேக்ஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ், எந்த மேஜராக இருந்தாலும் அவங்கவுங்க மேஜரில் ஃபஸ்ட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் என்ன யூனிட் முடிச்சிருக்கோமோ இல்லையோ நான் ஒரு யூனிட்டையும் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா இந்த டாப்பிக்கில் இப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா ஃபுல் சிலபஸையும் நம்மளால் எப்படி கவர் பண்ண முடியும்னு தெரியல. என்னோட இந்த மாதிரி மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எல்லா சிலபஸ்லையும் இப்போ இந்த யூனிட் எடுத்தோன்னா அந்த யூனிட்டை ஒரு ஒரு கோடு மாதிரி ஆஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறத ஒரு டிக்டேஷனாக ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டேன். எழுதினோடனே நம்மளுக்கு அது ஒரு டாபிக் மாதிரி ஆயிடுது. இந்த யூனிட்டில் இந்த டாபிக் இருக்குது, பார்க்கும்போதே அந்த டாபிக்ஸ்லாம் மைண்டில் ரெக்கவர் ஆயிடுது. இந்த டாப்பிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட், அதோட ஃபார்முலா என்ன, அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் எடுத்து அந்த நோட்டை பார்க்கும் போதே இந்த டாப்பிக்கு இப்படி எப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இல்லைங்களா, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா அந்த யூனிட் எடுத்துக்கோங்க. சிலபஸை 1 by 1 ஒரு 10 டாபிக் 20 டாப்பிக்காக சப் டாபிக்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே நீட்டாக வரிசையாக டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அப்புறம் அந்த டாப்பிக்கு உண்டான டெஃபினேஷன் எழுதுங்க. அதோட டெஃபினேஷன் என்ன, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன, அதோட முடிச்சிட்டிங்களா அடுத்தது போங்க. அந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எழுதி வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஃபார்முலா. இந்த டாப்பிக்கு இது ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வந்துடும். எக்ஸாமுக்கு அதனால் நீங்கள் பார்த்துருக்கும் போது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேக்ஸ் மேஜராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாப்பிக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன, தியரம் என்ன, இம்பார்ட்டண்டான ஒரு 4 லைனில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எழுத முடியும், ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த கேள்வியை மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கே தெரியாது எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருக்கேன். எந்த யூனிட்ஸாக முடிச்சிருந்தாலும் எல்லாத்துலேயும் அரைகுறையாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு 2 யூனிட் மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். மற்றதெல்லாம் பாதியாக தான் முடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சில இது பார்க்கும்போது அது ரொம்ப எப்படி சொல்கிறது, மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம். அதனால் அதை நான் லீவ் பண்ணிவிட்டு எதெல்லாம் என் மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் நான் பார்த்துட்டு எழுதிட்டுருக்கிறது. இப்போ நான் ஃபஸ்ட்டு முக்கியமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா. இப்போ ரியலில் முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டாப்பிக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன். ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க எல்லாருக்குமே ஒரு சவாலானதாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைமில் எழுத போகிறவங்களும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக நான் ஃபுல் டைம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறதுக்கோசரம் ஒதுக்குறேங்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் எங்களை மாதிரி பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் பேபி வச்சுருக்காங்க, வீட்டில் ஒர்க் இருக்குது, அவங்க தூங்கும் போது மட்டும் தான் டைம் கிடைக்கிது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ எங்களை மாதிரி ஆளுங்க படிக்கிறதுங்கிறது எனக்கு அப்படி தோணுது. நீங்கள் எப்படின்னு உங்களோட
இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது தான் ஏதாவது ஒரு டவுட்னு தான் கிளியர் பண்ணிக்க முடியும். எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு நாள் வந்து கமெண்ட் எல்லாமே வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வந்து போடலாம். என்னென்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, எல்லாருமே வந்து மனம் தளராமல் நீங்கள் படித்து நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. நோட்ஸ் முதல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நோட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக்கா இல்லை டெக்ஸ்ட் புக்கை பார்த்து படிக்கிறது பெஸ்ட்டாக? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கைப்பட நோட்ஸ் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் இருந்தாலுமே இப்போ இந்த டாப்பிக்கு இந்த கொஷின்ஸு, இந்த ஃபார்முலாவுக்கு இந்த டாப்பிக்கு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அந்த கொஷின் எங்கே கேட்டாலுமே நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. இதை பார்த்துட்டு இது இதோட ஸ்டேட்மெண்ட், இது இதோட ஃபார்முலா அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 10 தாட்டி அந்த பேப்பரை திருப்ப பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம கைப்பட எழுதும்போது நம்ம மைண்டில் அப்படியே அந்த பேஜ் பதிஞ்சிருக்கும். இதுதான் வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக நம்மளால் தெளிவாக படிக்க முடியும். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மெத்தட் எதுன்னா என் கைப்பட எழுதுன நோட்ஸ் மட்டும்தான். ஏன்னா அப்போ தான் வந்து நான் ஒரு 4 தாட்டி என் நோட்டை வச்சுருக்கும் போது எக்ஸாமுக்கு போய் அங்கே ஒரு தாட்டி நம்ம திருப்பி பார்க்கும்போது கூட இது கண்ணில் பார்த்துருப்போம்னா அந்த கொஷின் வந்துச்சுன்னா அப்படியே நம்ம கிளிக் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே மனம் தளராமல் படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.